இந்த வீடியோவில் எலி கடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர போகிறேன். ஓகேவா? எலிக்கு ரேட் பைட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கடைசியில் இந்த தம்பிக்கு நான் எப்படி 70 கிலோ வெயிட்டு குறைச்சேன், 140லேருந்து 70 கிலோ எப்படி நான் வெயிட்டு குறைச்சேன்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்லுவேன். ஓகேவா? கடைசியில் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எலி கடிச்சா என்ன பண்ணணும் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்குமே அழகான நல்ல தடுப்பூசி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, எலி கடித்த இடத்துல என்ன பண்ணணும், கண்டிப்பாக சோப்பு வச்சு சாதாரண தண்ணீரில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது கழுவணும். எவ்வளோ நேரம் கழுவணும்? 10 நிமிஷம். எதை வச்சு கழுவணும்? சோப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எந்த தண்ணி? சாதாரண டேப் வாட்டர் தண்ணி. ஓகேவா? 2. மூணாவது என்ன பண்ணணும், அந்த இடத்துல எலி கடிச்ச இடத்துல சிலவங்க அந்த இலை எல்லாத்தையும் கடிச்சு அப்படி துப்பி அப்படி வச்சு வைப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ண சிலவங்க வந்து மாட்டு சாணத்தை எடுத்து வைப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. 3வது. 4வது, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட்டை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். 4. 5வது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா டாக்டர் வந்து தேவைப்பட்டால் டவுட்டாக இருக்குது, எலியில் எதாவது ப்ராப்ளம் இருக்கலாமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த தடுப்பூசி போட சொல்லுவாங்க. ஆன்டி ரேபீஸ் வேக்சின் இந்த தடுப்பூசியே போட சொல்லுவாங்க. எப்படி போடுவாங்க? மொத்தம் யூஸ்வலாக 3 டோஸ் போதும். அதாவது இன்றைக்கி ஒரு டோஸ் போடுவாங்க, அப்புறம் 3வது நாள் ஒரு டோஸ் போடுவாங்க, அப்புறம் 7வது நாள் ஒரு டோஸ் போடுவாங்க. யூஸ்வலாக 3 டோஸில் முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஊசி, 3வது நாள் 7வது நாள். ரொம்ப டவுட்டாக இருக்குது, எலி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் எலியாக இருக்கலாம், எலி ஓடிக்கிறோம் இல்லை, நம்ம பார்க்கவே முடியாது இல்லை, ரொம்ப டவுட்டாக இருக்குது, எலி வந்து செத்து கிடந்து ரொம்ப சந்தேகமாக இருந்தால் இன்னொரு 3 டோஸ் போடுவாங்க. 14வது நாள் ஒன்று, 28வது நாள் ஒன்று, 90வது நாள் ஒன்று. அந்த ஆன்டி ரேபீஸ் வேக்சின். சரி, இது உங்கள் டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. 3 டோஸ் வேணுமா, இல்லை 5 டோஸ் வேணுமா, இல்லை 6 டோஸ் வேணுமா, உங்கள் டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் யூஸ்வலாக போட்டுருவாங்க. அடுத்தது கண்டிப்பாக டிடி போடுவாங்க. டெட்டனஸ் டாக்சைடு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிடி போடுவாங்க. அப்புறமா ஆன்டிபயோட்டிக், ஏதாவது ஆன்டிபயோட்டிக் சிறப்போ இல்லை டேப்லெட்டோ தேவை இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் அதில் வந்து ஏதாவது ஆயின்மெண்ட் போடணும்னு டாக்டர் தேவைப்பட்டால் பார்த்து தருவாங்க. ஸோ வந்து இன்னும் ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆன்டி ரேபீஸ் வேக்சின். இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பிக்கு நான் ரோட்டில் போய் ஓடாக்குன்னு சொல்லலை. 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். டெய்லி கொஞ்ச நேரம் 1 மணிக்கு ஒரு நடைபயிற்சி பண்ணால் 70 கிலோ குறைக்க முடியுமா? சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 70 கிலோ குறைக்க முடியுமா? கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ குறைக்க முடியுமா? யோசித்து பார்த்தீங்களா? அப்போ வெயிட்டு குறைக்கணும் என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட். ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, என்னெல்லாம் சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம். இதுதான் பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லக்கூடியது. எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் டக்குன்னு குறையும். நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் 5லேருந்து 8 கிலோ குறைக்கலாம். நடைபயிற்சி எல்லாம் பண்ணி வெயிட்டு குறைக்க முடியாது, அதெல்லாம் போய். ஏன்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. பேலன்ஸ் டயட் மட்டும்தான் வெயிட்டு குறைக்க முடியும். யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன். கமெண்ட்ஸில் நான் நல்லா பேசியிருக்கேனான்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் எழுதுங்க. ஓகேவா? மறக்காமல் எழுதுங்க. கமெண்ட் எழுதுவீங்களா? ஸ்டே டியூன்.